Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது செகண்ட் யூனிட்டில் ஸ்டீரியோ ஐசோமரிசம் 2.1 வந்து நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். அதில் வந்து எலமெண்ட் ஆஃப் சிமெட்ரி கொஞ்சம் இருக்குது. எலமெண்ட் ஆஃப் சிமெட்ரி, அதுக்கு அடுத்தது ஆப்டிகலி ஆக்டிவிட்டி ஆஃப் பைஃபினைல், அடுத்தது ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எலமெண்ட் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். எலமெண்ட் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னா a presence of asymmetric carbon atom is not sufficient to decide whether the molecule is optically active or not. ஒரு காம்பவுண்ட் வந்து ஆப்டிகலி ஆக்டிவ் காம்பவுண்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது ஒரு அசிமெட்ரிக் கார்பன் ஒரு மாலிகுல்ல அசிமெட்ரிக் கார்பன் இருந்தாக்கா அது வந்து ஆப்டிகலி ஆக்டிவா இல்லையா அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அது மட்டுமே போதாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமே போதாதுன்னா வேற என்ன இருக்கணும்? அதில் வந்து எலமெண்ட் ஆஃப் சிமெட்ரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த எலமெண்ட் ஆஃப் சிமெட்ரி வந்து 3 இதாக இருக்குது. பிளேன் ஆஃப் சிமெட்ரி, சென்டர் ஆஃப் சிமெட்ரி, ஆல்டர்னேட்டிங் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. இது 3 இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிளேன் ஆஃப் சிமெட்ரி. அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இஃப் எனி ஒன் ஆஃப் தி If any one of the element of symmetry is present in a molecule, then the molecule is symmetrical. That is, the molecule becomes superimposable on its mirror image. So it will be not be an active, optically active. அதாவது ஒரு மாலிகுல்ல எலமெண்ட் ஆஃப் சிமெட்ரி இருந்துச்சுன்னா அது வந்து சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அப்படி சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சராக இருந்துச்சுன்னா அது வந்து சூப்பர் இம்போசிபிள் மிரரை கொடுக்கும், சேம் சைடு இமேஜை கொடுக்கும். அப்படி சேம் சைடு மிரரை கொடுத்துச்சுன்னா இது வந்து ஆப்டிகலி ஆக்டிவ் கிடையாது அப்படின்றாங்க. அடுத்தது பிளேன் ஆஃப் சிமெட்ரி பார்க்குறோம். பிளேன் ஆஃப் சிமெட்ரினா a plane which divides an object into two identical havels is called plane of symmetry. அப்படி plane of symmetry என்னன்னு பார்க்க போகிறோம் பாருங்க. plane of symmetry இது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்க. ஒரு டாட்டாரிக் ஆசிட்னே வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து டாட்டாரிக் ஆசிட் வச்சுக்கோங்க. இதில் வந்து ரெண்டு சைடுமே ஏஏ இருக்குது, டிடி இருக்குது, பிபி இருக்குது. இதை வந்து ஒரு பிளேனில் அதை வந்து கட் பண்ணோன்னா அது ரெண்டுமே சேமாக இருக்கும். இது பாருங்க, ரெண்டு பார்ட்டாக பிரித்தோம்னா இதுலேயும் ஏபிடி இருக்குது, இதுலேயும் ஏபிடி இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி. இதோட டி ஃபார்ம் அண்ட் எல் ஃபார்ம், டெக்ஸ்டோ ரொட்டேட்ரி அண்ட் லீவோ ரொட்டேட்ரி அப்படின்னு முன்னாடி பார்த்துருக்கோம் நம்ம. அடுத்தது சென்டர் ஆஃப் சிமெட்ரி. A center of symmetry is a point from which line, when drawn on one side and produce an equal distance on each other side, will meet identical point in the molecule. இதை இப்போ இந்த இமேஜ் வச்சு பாருங்க. இதான் இந்த ஐடென்டிக்கல் பாயிண்ட். இதிலிருந்து உள்ள டிஸ்டன்ஸ் எல்லாத்தோடைய டிஸ்டன்ஸும் சேமாக இருந்து இந்த சென்டர் மாலிகுலுக்கு சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து சென்டர் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆல்டர்னேட்டிங் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. ஆல்டர்னேட்டிங் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரினா a molecule possess an n-fold alternating axis of symmetry if when rotate through an angle of 360 bar n. nன்றது அந்த n பொசிஷனில் அது வந்து ஃபோல்டிங்காக இருக்குது, திருப்பிட்டு இருக்கும். அதை பாருங்கள், நெக்ஸ்ட் இமேஜில் தெரியும். about the axis and then followed by reflecting in a plane perpendicular to the axis, the molecule is the same as it was in this starting position. அது பாருங்க, ஒரு 360 டிகிரி அந்த n பொசிஷன் இருக்கு பாருங்க. இந்த n பொசிஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணும்பொழுது அது 360 பொசிஷனில் மறுபடியும் அதே பொசிஷனுக்கு வந்துடும். இதுதான் இந்த ஆக்சிஸில் அதை ரொட்டேட் பண்ணுறாங்க. இந்த இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட்டா அப்படி இருந்ததுன்னா இது வந்து ஆல்டர்னேட்டிங் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. அடுத்தது ஆப்டிகலி ஆக்டிவ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் நோ அசிமெட்ரிக் கார்பன். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் பைஃபினைல். தி காம்பவுண்ட்ஸ் வித் molecular formula C6H5 twice is known as biphenyl. பைஃபினைல் ஸ்ட்ரக்சர் வந்து ரெண்டு பென்சீன் மாலிகுல் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம், அதுதான் வந்து பைஃபினைல் சொல்லுவாங்க. தி டூ பென்சீன் ரிங் ஆர் ஷோன் இன் த கோஆக்சியல் பொசிஷன். இதோ பாருங்க, இதுதான் பைஃபினைல். தி காம்பவுண்ட் இன் விச் அட்லீஸ்ட் 3 ஆஃப் the 4 ortho position in biphenyl are occupied by a certain group could exhibit optically active and they could be resolved. அதாவது இந்த பைஃபினைல் காம்பவுண்டில்
4 ஆர்த்தோ பொசிஷன்லையும் ஏதாவது ஒரு குரூப் ஆர் ஆட்டம் வந்து அட்டாச் ஆகியிருந்ததுன்னா அது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும், அதை வந்து ஈஸிலி ரிசால்வபிளாக இருக்கும். அதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து ஒரு பொசிஷனில் இங்கே ஆட் ஆகவே இல்லை, அதனால இது வந்து நாட் ரிசால்வபிள், ஆப்டிக்கலி ஆக்டிவ் கிடையாது. இது செகண்ட் ஒன்று ரிசால்வபிள் அண்ட் ஆப்டிக்கலி ஆக்டிவ். எக்ஸாம்பிள் பாருங்கள், 6 நைட்ரோடைஃபெனைலிக் ஆசிட் இது வந்து ரிசால்வபிள், ஆப்டிக்கலி ஆக்டிவ், அண்டு 6,6 டைநைட்ரோடைஃபெனைலிக் ஆசிட் ரிசால்வபிள் அண்ட் ஆப்டிக்கலி ஆக்டிவ். அடுத்தது ஆப்டிக்கலி ஆக்டிவிட்டி ஆஃப் அல்லீன்ஸ். Allenes are compounds which have the general structure 1 கொடுத்துருக்கேன் பாருங்க. 1 இதான் examination of 3-dimensional formula of compounds of these types show that the molecule and its mirror image are not superimposable. இதில் இந்த இடத்துல வச்சு சூப்பர் இம்போசிபிள் மிரர் வச்சோம்னா இந்த கார்பனில் அட்டாச் இருக்க ஏபியும் இதில் உள்ளதும் டியும் சேமாக இருக்காது. அதான் நாட் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு சிக்மா பாண்ட் அண்ட் பை பாண்ட் இருக்குது. இது எப்படி இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் தான் அடுத்த எக்ஸ்பிளனேஷனில் பார்க்க போகிறோம். அடுத்து C1 பொசிஷன் அண்ட் C3 பொசிஷன் ஆர் இன் எ ஸ்டேட் ஆஃப் sp3 ஹைபிரிடைசேஷன் அண்ட் C2 இஸ் இன் எ ஸ்டேட் ஆஃப் sp ஹைபிரிடைசேஷன். C2ன்றது C1 C2ன்றது அந்த கார்பன் பொசிஷன், ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். இதில் C2 ஃபார்ம்ஸ் two pi bonds which are perpendicular each other. The pi x bond is perpendicular to the plane of the paper. அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒன்றுத்துக்கும் பர்பண்டிகுலர்னா செங்குத்தா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தி குரூப் ஆஃப் ஏ அண்ட் பி அண்ட் C1 ஆர் இன் த பிளேன் ஆஃப் த பேப்பர். ஏபி வந்து ஒரு தளத்துல நேரா இருக்கும் ஏபின்றது. அடுத்தது செகண்ட் அதே அந்த மூணாவது கார்பனுக்கு அந்த ஏபின்றது கொஞ்சம் செங்குத்தா இருக்கும். செங்குத்தான்னா நீங்க ஒரு அந்த முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 2 டயர் ஒன்னா ஜாயிண்ட் ஆன மாதிரி வச்சுக்கோங்க. அதுல அந்த ஏபின்றது ஒரு பொசிஷன்ல இருந்துச்சுன்னா அடுத்தது இன்னொரு பொசிஷன்ல அந்த ஏபின்றது ஒரு லைட்டா ரொட்டேட் ஆகிட்டு ஒரு செங்குத்தா இருக்கும் அப்படின்ற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. தி மாலிகுல் டஸ் நாட் பொசஸ் எ பிளேன் ஆர் சென்டர் ஆஃப் சிமெட்ரி. திஸ் ஆல்சோ எ ட்ரூ மாலிகுல் 2 thus 1 and 2 will be resolvable and optically active. Analic acid 3 அதோட ஜெனரல் நேம் வந்து அனலிக் ஆசிட், காமன் நேம் வந்து 3-methyl 1 நார்மல் பியூட்டைல் அல்லீன் 1 கார்பாக்சிலிக் ஆசிட். அடுத்து 3-methyl 3 டெர்ஷியரி பியூட்டைல் அல்லீன் 1 குளோரைட். அதுதான். அடுத்தது ஆப்டிக்கலி ஆக்டிவிட்டி ஆஃப் பைஃபெனைல். பைஃபெனைல் முன்னாடி பார்த்தாச்சு, இப்போ ஸ்பைரின் பார்க்குறோம். ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஆஃப் ஸ்பைரின். ஸ்பைரின் காம்பவுண்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்றது பாருங்க. இஃப் த போத் ஆஃப் த டபுள் பாண்ட் இன் அல்லீனில் உள்ள 2 டபுள் பாண்டுமே ஒரு ரீப்ளேஸ் ஆகிட்டு ஒரு ரிங் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஸ்பைரின்னு சொல்கிறாங்க. அல்லீனில் முன்னாடி பாருங்க, இந்த 2 டபுள் பாண்ட் இருக்குது. இந்த 2 டபுள் பாண்டுமே ஒரு ரிங் ஃபார்மேஷனில் ஃபார்ம் ஆகுது, அதை தான் ஸ்பைரின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்பைரோ 2,2 பென்டேன் 1 chloro spiro 5,3 nanon. The 2 rings are perpendicular to each other. ரெண்டுமே வந்து செங்குத்தா இருக்கும், ஒன்று வந்து நேரா இருக்கும், இன்னொன்று பர்பண்டிகுலர் இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கும். அதான் சொல்றாங்க. Therefore suitable substitution will be produce a molecule with the element of symmetry, so they will give rise to non-superimposable structure. Therefore they will be optically active. Some spiro compounds that have been resolvable are optically active on symmetrical and asymmetric system. இதில் இந்த ஸ்பைரோ காம்பவுண்டோட சிமெட்ரிக்கலாக இருந்தாலும் அசிமெட்ரிக்காக இருந்தாலும் ஒரு சில டைமில் இது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும், சேம் டைம் இட் வில் பி ரிசால்வபிளாக இருக்கும். அடுத்தது ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம்னா சிஸ் டிரான்ஸ் ஐசோமெரிசம் சொல்லுவாங்க. சிஸ்னா என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்ம் பாருங்க, இந்த C டபுள் பாண்ட் C இதில் அட்டாச் ஆகிருக்கிற ஒரு குரூப் ஆர் ஆட்டம் வந்து சேம் சைடில் இருந்ததுன்னா சிஸ், ஆப்போசிட் சைடில் இருந்தால் டிரான்ஸ். தி ஐசோமர்ஸ் பொசஸ் த சேம் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா வித் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம் ஆர் குரூப் அபவுட் த டபுள் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரெண்டுமே வந்து மாலிகுலர் ஃபார்முலா வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ரெண்டுமே சேம், பட் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். இது ஒரு இடத்துல இருக்குது, இது ஒரு இடத்துல இருக்குது. அதுதான் சிஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம். அடுத்தது சின் அண்ட் ஆன்டி. இது வந்து சிஸ் டிரான்ஸ் மாதிரியே தான். தி கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமெரிக் ஆக்சிஜன் இஸ் யூசுவலி
donated by the prefix sin and anti instead of cis and trans. இது பதில் இது sin anti அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. sin antiக்கான எக்ஸாம்பிள் இது. In a ketoxan, it's necessary to specify the group with respect to which the oxime OH group in a sin. இதில் பாருங்க, இந்த எத்தில் மெத்தில் குரூப்புக்கும் அந்த ஆப்போசிட் சைடில் இந்த OH குரூப் வந்து ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த மெத்தில் குரூப்புக்கும் ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஆப்போசிட் சைடில் இருந்துச்சுன்னா இது வந்து சின்னு, சேம் சைடில் இருந்ததுன்னா கீட்டோ குரூப். அடுத்தது EZ notation. The cis-trans nomenclature of alkene is convenient in simple di-substituted compounds. When there are 3 or 4 different groups attached to the double bond carbon, it's difficult to assign cis-trans nomenclature to the isomer. A new system nomenclature has been adopted in place of the order cis-trans system. This is called a E and Z system. இதில் ஒரு சிம்பிள் டைசப்ஸ்டியூட்டட் காம்பவுண்ட்னா இது சிஸ்ஸா டிரான்ஸா அப்படின்னு சொல்லிடலாம். இதில் 4 இடத்துலையுமே வெவ்வேறு குரூப் வந்து ஆட் ஆயிருந்ததுன்னா அதை வந்து ஈஸியாக சொல்ல முடியாது. அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த EZ நோட்டேஷன். அடுத்த EZ நோட்டேஷன் பாருங்க, இது வந்து 2-பியூட்டீன். இதில் சேம் சைடில் இருக்குது பாருங்கள் மெத்தில் குரூப்பு, இதில் சேம் சைடில் H இருக்குது. இது வந்து சிஸ்ன்னு சொல்கிறாங்க அல்லது இசட். இது வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது, இது E அல்லது டிரான்ஸ். In the first step, the priority of methyl group and BH to the atom or groups attached to each carbon atom of the double bond is given. ரெண்டு இதுலையுமே வந்து இந்த டபுள் பாண்ட் உள்ளது இருக்குதான். If the higher priority of the atom or group methyl group on the same side, இது வந்து பல்கி குரூப்பாக இருக்குது. when compared to hydrogen, இது வந்து பல்கி குரூப்பாக இருக்குது. ரெண்டுமே வந்து சேம் சைடில் இருந்ததுன்னா அது இசட் ஐசோமர்னு சொல்கிறாங்க. Is the group CH3 are on opposite side of the double bond, the isomer is named is at opposite சைடில் இருந்துச்சுன்னா அது வந்து E ஐசோமர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம். ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் ஆஃப் மேலிக் ஆசிட் அண்ட் ஃபியூமரிக் ஆசிட் பார்க்க போகிறோம். இது வந்து சிஸ் ஃபார்ம் அண்ட் டிரான்ஸ் ஃபார்ம். சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இது வந்து சிஸ் ஃபார்மில் இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டு OH சேம் சைடில் இருக்குது, இது ஆப்போசிட்டில் இருக்குது. இது சிஸ் ஃபார்ம் ஆஃப் மேலிக் ஆசிட் அண்ட் இது டிரான்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபியூமரிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டெட்ராஹெட்ரல் ஃபார்ம், இதோட மேலிக் ஆசிடோட டெட்ராஹெட்ரல் ஃபார்ம், இது வந்து ஃபியூமரிக் ஆசிடோட டெட்ராஹெட்ரல் ஃபார்ம். அடுத்தது மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷிங் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இது பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு மேலிக் ஆசிட் அண்ட் ஃபியூமரிக் ஆசிட்கானது. ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் சைக்ளிக் அன்ஹைட்ரேட். சைக்ளிக் அன்ஹைட்ரேட்னா ஒரு மேலிக் ஆசிட்டை ஃபஸ்ட்டு லைட்டாக ஹீட் பண்ணாலுமே அது வந்து இந்த மாதிரி மேலிக் அன்ஹைட்ரேட் ஃபார்ம் ஆகிடும். ஆனால் இதுவே ஃபியூமரிக் ஆசிட்டை அது வந்து ஆப்போசிட் சைடில் அந்த கார்பாக்சிலிக் குரூப் இருக்கிறதுனால அதை வந்து அதிகமாக ஹீட் பண்ணால் மட்டுமே அது வந்து இந்த மேலிக் அன்ஹைட்ரேட்டை கொடுக்குது. அதுதான் போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் பாயிண்டில். மேலிக் ஆசிட் ஆன் ஹீட்டிங் ரெட்லி லாசஸ் த வாட்டர் to give the unhydrated, while the fumaric acid gives the unhydrated only at high temperature. அது ஹை டெம்பரேச்சரில் இருக்குது. அது வந்து சேம் சைடில் மேலிக் ஆசிட்டில் 2 COH குரூப் மஸ்ட் பி ஆன் சேம் சைடில் இருக்குது. அதனால் வந்து இது ஈஸியாக வந்து மேலிக் அன்ஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது டிகிரிஸ் ஆஃப் டிசோசியேஷன். இந்த அயான் டிசோசியேஷன் பார்க்குறோம். தி ஃபர்ஸ்ட் அயானைசேஷன் ஆஃப் மேலிக் ஆசிட் இஸ் கிரேட்டர் தென் த செகண்ட் ஒன். இட் மஸ்ட் பி ஸோ இன் சிஸ் கன்ஃபிகரேஷன். இது வந்து ரெண்டுமே இந்த COH சேம் சைடில் இருக்கிறதுனால இது வந்து ஈஸிலி வந்து அயனைசேஷன் ஆகும். அதனால when compared to இது 1வது கார்பன்லேருந்து 2வது கார்பனில் உள்ள ஹைட்ரஜன் வந்து ஈஸிலி அயனைசேஷன் ஆகும். அதுதான் சொல்கிறாங்க. தி 2 COH group lie the same side. The liberation of the first hydrogen H plus leaves and the negative group. The removal of the second hydrogen becomes a difficult. அடுத்தது fumaric acid. The difference between first and second ionization constant is very small. This process if the 2 COH group are far from apart. ரெண்டுமே ஆப்போசிட் சைடில் இருக்குது. அடுத்தது டைபோல் மொமெண்ட். The cis isomer has unsymmetrical
structure, while trans isomer has symmetrical structure. Therefore, the cis isomer expected to the show a dipole moment. இது வந்து cis வந்து unsymmetrical structure இருக்குது, trans வந்து symmetrical structure இருக்குது. இதனால வந்து இதுல வந்து dipole moment வரும். The malic acid has only dipole moment, while the dipole moment of fumaric acid is 0. Therefore, the cis must be a malic acid அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது stability, heat consumption and melting point. Fumaric acid is stabler than the malic acid. In the trans isomer, the COH group on opposite side, the molecules fit in more closely the crystal lattice. Crystal lattice இரண்டுமே different sizeல இருக்கும்போது அது வந்து closer இருக்கு. Therefore, the trans isomer has a higher melting point. Melting point and stability of cis isomer are lower than those trans. Boiling point, stability, density, refractive index, heat of hydrogenation of isomer are lower than the trans isomer. இது எல்லாமே இதோட கம்மியா இருக்குது. ஓகே, தேங்க்யூ.